எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் 3 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்சைடு மொமெண்டம் போத் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கார்ட் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம நேற்றுக்கே வந்து பார்த்தோம் கிளியராக. பிஜேபி வந்து வின் பண்ணக்கூடிய எக்ஸிட் போல் ரிசல்ட்டு, ரெண்டாவது ஜிடிபி டேட்டா வந்து பெட்டர் தென் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக வந்தது. இந்த ஜிடிபி டேட்டாவனால கம்மிங் ஜூன் 7th வந்து நமக்கு ஆர்பிஐ பாலிசி மீட் இருக்கு, ரேட் கட் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல மார்க்கெட் வந்து ஒரு மேசிவான மூவ் ஆயிருக்கு. முக்கியமா இதுக்கு அடுத்து ஃபர்தரா எவ்வளவு தூரம் ரன் ஆகும், நிஃப்டி பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ் இதுக்கு அடுத்து எவ்வளவு தூரம் வந்து ரைஸ் ஆகலாம், எந்த செக்டார் வந்து பெட்டர் தென் ரிசல்ட் வந்து கொடுக்கும், பெட்டரான ஒரு பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ் வந்து எது, இதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் சி. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நமக்கு இந்த ப்ரீவியஸான ரெசிஸ்டன்ஸ்க்கு எபோல க்ளோஸ் ஆயிருக்கா, இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு எபோல க்ளோஸ் ஆயிருக்கு. திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் சைன். செகண்ட் சைன் வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சேனல் மாதிரி ட்ரேட் ஆகிருப்பாங்க. இந்த சேனல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னாலே, இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னாலே மார்க்கெட் வந்து ஒரு ஹைலி புல்லிஷாக எடுத்துக்கலாம். டுவோர்ட்ஸ் 23,200 வரைக்கும் ரைஸ் ஆகிடும். அண்ட் 23,200க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அனதர் செட் ஆஃப் ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். ஸோ மார்க்கெட் வந்து கிளியரான சைன் வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 23,420 இருக்கும். மினிமம் 23,385லேருந்து 23,420 இருக்கும். ஸோ மார்க்கெட்டோடைய சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஹியர் ஆஃப்டர் 23,100ங்கிறது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆகும், 22,800ங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். மார்க்கெட் வந்து இன்கேஸ் நாளைக்கு ஒரு வாலட்டாலிட்டி மார்க்கெட்டாக இருக்கலாம், ஏன்னா ரிசல்ட் வர வர மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த ஃப்ளோ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இங்கேருந்து ரைஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டுடைய சப்போர்ட் இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கே நடந்தால் கூட 22,800ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அப்சைடு வந்து மினிமம் 23,420 அண்ட் ஃபர்தராக இந்த ரேலி பொசிஷனல் ரேலி வந்து டுவோர்ட்ஸ் 24,220 இருக்கலாம். ஓகே, அப்சைடு ரைஸ் ஆகும்போது 24,220ங்கிறது பொசிஷனலாக. நம்ம நிறைய வீடியோஸில் நிஃப்டி ஃபால் ஆகும்போது கூட நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும், நிஃப்டி வந்து இயர்லி டார்கெட் 23,000 சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து 21,000 உடச்சி கீழே ஃபால் ஆகும்போதெல்லாம் பயப்படாதீங்க, பொசிஷனலாக இயர்லி வந்து இந்த வருஷம் 23,000 வரைக்கும் ரன் ஆகிடும் அப்படிங்கிறது நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதே போல் பேங்க் நிஃப்டியும் ஒரு ரெக்கார்டு ஹையை கொடுக்கும், 50,500 அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பாக இருந்தது. இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 51,000 வரைக்கும் வந்து ரன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது நாளைக்கு முக்கியமாக 51,300ங்கிறது பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ். எப்படி வந்து நிஃப்டி வந்து 23,100 23,180 டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் வரைக்கும் ஃபால் ஆச்சு. அதே போல் பேங்க் நிஃப்டிக்கு ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்னா 51,300. ஓகே, இப்போ ரைட் நோ 50,979 ட்ரேட் ஆகுது. 51,300 51,300ங்கிறது பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ். ஃபர்தரா 52,300ங்கிறது இதுக்கு மேலே ஒரு டே கேனல் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தரான அப்சைடு மூமெண்டம் இருக்கும். நாளைக்கு இன்ட்ராடே பர்பஸ்க்கு இந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் 10 days டைரக்ட் கிளாஸ் வந்து ஜூன் 5th ஸ்டார்ட் ஆகும். இது கம்ப்ளீட்டாக பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிக்கலாக இருக்கும். அண்ட் 1 day ஒர்க் ஷாப், சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த 1 day ஒர்க் ஷாப் வந்து பர்டிகுலராக இந்த வேவ் அனாலிசிஸ், வேவ் லெவல்ஸ் எப்படி எடுக்கிறோம் இதை பற்றியான இருக்கும். டெக்னிக்கல் கம்ப்ளீட்டாக இது வந்து கவர் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இந்த 1 day ஒர்க் ஷாப்புக்கு என்ரோல் பண்ணிக்கலாம். கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நாளைக்கு வாலட்டாலிட்டியாக ட்ரேட் ஆகும். முக்கியமாக இந்த வீடியோவில் செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி வந்து கொடுத்துருக்கு. இருக்கிறதுலே ஸ்ட்ராங் ரேலினா பப்ளிக் செக்டார் பேங்க். இந்த இடத்துல சப்போர்ட் கண்டினியூஸான ட்ரெண்ட்லைன் சப்போர்ட் எடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் ரெசிஸ்டன்ஸில் பிரேக் அவுட்டும் ஆகிருப்பாங்க. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டு வந்து பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ கிளியர் சைன் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். பண்ணுங்கள். எஸ்பிஐ, கனரா பேங்க்,
ஸோ இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் பேங்க்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம இந்த வாரத்தில் வந்து கணிச்சிருந்தோம் ரியாலிட்டி செக்டார் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இன்ஃப்ரா அண்ட் ரியாலிட்டி செக்டாரும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் கொடுத்துருக்கு. பப்ளிக் செக்டார் பேங்கை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது எஸ்பிஐ. இந்த பேங்க் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து 700லேருந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். கிளியரான ஒரு பிரேக் அவுட் பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ், இமீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 790 இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஃபர்தராக அந்த ஸ்டாக் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இன்னைக்கு 915ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஃபர்தராக வந்து 1100ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. செகண்டாக பிரைவேட் பேங்க்ல வந்து ஆக்சிஸ் பேங்க் 1250 அப்சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இது இந்த ரீஜன் வரைக்குமே பிரைவேட் பேங்க்ல ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்ல சிட்டி யூனியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித்தின் இந்த ஜோனுக்குள்ள தான் ட்ரேட் ஆகுது. சிட்டி யூனியன் பேங்க்ல ஒரு ரிசர்ச் இருக்கு. இப்போ இந்த 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 ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு முறையும் 2000 வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் லோவஸ்ட் வந்திருக்கு. அதே போல் நவம்பரில் பாருங்க, 2000 நவம்பரில் ஒரு நல்ல பீக் இருக்கு. அடுத்த ஒரு 2 வருஷத்துல பாருங்க, சேம் நவம்பர் டிசம்பர் மந்த்ல ஒரு பீக் ரிசல்ட் கொடுக்குது. ஓகே, அதே மாதிரி 2 வருஷத்துக்கு அதுக்கு அடுத்த 2 வருஷத்துல இந்த இடத்துல பாருங்க, மார்ச் ஏப்ரல் மந்த்து ரொம்ப டவுனா இருக்கு. இப்போ இந்த வருஷமும் அதுக்கு அடுத்த 2 வருஷத்துல அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு டெக்னிக்கலாகவும் 204 இருக்கு, மார்க்கெட்டும் அப்சைட் டுவோர்ட்ஸ் நோக்கி போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் திங் நவம்பர் டிசம்பர் இந்த ரீஜன்ல 200 டச் பண்ணலாம். இந்த ஸ்டாக் வந்து நோட் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாமே வந்து பை செல் சிக்னலோ இல்லை பை செல் ரெக்கமெண்டேஷனோ கிடையாது, உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரும். ஸோ பை செல் பண்ணுறது உங்களுடைய விருப்பம். ஓகே, ஜென்ரலாகவே பிஜேபி வந்து ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதானியினுடைய பங்குகள் வந்து ரைஸ் ஆகும். நம்ம டெக்னிக்கலாகவே 2 ஸ்டாக் வந்து அதானி பங்குகள் வந்து சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீக்கு. அதானி என்டர்பிரைசஸ் அண்ட் அதானி பவர் நம்ம சேனலில் வந்து ப்ரீவியஸ் வீடியோ நம்ம சொல்லியிருந்தது. லாஸ்ட் வீக் நம்ம வந்து பார்த்தது இந்த சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு அண்ட் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட திருப்பியும் அப்சைடை வந்து ரைஸ் ஆகும். மினிமம் 3750. ஓகே, அது ஆல்ரெடி ரீச் ஆயிருக்கு. ஃபர்தராக நாளைக்கு இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது, ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது 4100ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதானி என்டர்பிரைசஸ் அண்ட் அதானி பவர், அதானி பவரையும் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் ஆயிருப்பாங்க. 900ங்கிறது வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். லாஸ்ட் வீக் நம்ம சொன்னதுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ ரைஸ் ஆயிருப்பாங்க, அதை க்ளோஸில் இருந்து எடுத்துக்கிட்டா கூட இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 27% வந்து ரைஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு ஸ்டாக் மட்டுமே 27% வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஃபர்தராக இந்த ஸ்டாக் வந்து 900ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபைன். நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் நம்ம பார்க்கும்போது ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 10 to 15 டேஸாகவே இந்த சேனலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ரீசெண்ட் வீடியோவில் கூட நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தேன், க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இப்போ ரீசெண்டாக வீக்லி அனாலிசிஸில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து ஒரு டே கேண்டில் இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். அப்படி க்ளோஸ் ஆனால் தான் இது வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அடுத்து இதே சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகும். இப்போ ரைட் நோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகி இந்த சேனல் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இந்த டே கேண்டில் மட்டும் வச்சு இந்த பிரேக் அவுட்டை நம்ம வந்து தீர்மானிக்கக்கூடாது. பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சப்போர்ட்டிவ் ரீஜனில் ட்ரேட் ஆகுது. ஓகே, இன்னைக்கு இன்ட்ராடேலன்னு பார்த்தீங்கன்னா 6170 175ங்கிறது இன்ட்ராடே சப்போர்ட்டாக இருக்கும். பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பொசிஷனல் பிரேக் அவுட் வந்து நடக்கணும். ஓகே, க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ரிசர்ச் வந்து இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்க. ஸோ பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6130ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஃபர்தராக இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட்டுங்கிறது வந்து 5800க்கு மேலே ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே இது வந்து ட்ரெண்ட் பிரேக் அவுட்டாக இருக்கும். ஓவராலாக இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கா, இந்த ஃபார்மேஷனில் செக் பண்ணி பாருங்கள். வீக்லியில் வந்து நான் வச்சுருக்க டைம் ஃப்ரேம் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன்.
இது எப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து லைக் வந்து இந்த மாதிரி ஒரு வேலை தான் இருக்குது. ஸோ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டுமே, வீக்லியில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் நோ ஃபால் ஆகிட்டு இருக்குது எல்லாமே ஒரு டெம்பரவரியான ஒரு ஃபால் தான். ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து வெயிட் பண்ணுங்கள். இன்ட்ராடேல எல்லா நாளும் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நாளைக்கு நம்ம கொடுத்துருக்க இந்த வீடியோஸ் சார்ட் நாளைக்கு ட்ரேடுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.